நண்டை நல்லா சுத்தம் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். வெங்காயம் 3, தக்காளி 3 சரிசமமாக எடுத்துக்கலாம். வானல்ல அடுப்பில் வச்சாச்சு. 2 ஸ்பூனு எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்காச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் பிறகு தெரியல. ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் உப்பு ஆட் பண்ணாக்க கொஞ்சம் கலர் சீக்கிரமாக மாறும். ப்ரௌன் கலரில் வந்துடும் உடனே. அதனால் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சுத்தம் பண்ணி வச்ச நண்டை ஒரு தடவை பார்த்துக்குங்க. இந்த நண்டு வேணும்னா முதல்ல மழை வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த நண்டு கிடைக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. உடனே கொஞ்ச நேரம் கழித்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. தக்காளியும் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டை அரைச்சிக்கலாம். ஆனால் இதை அரைக்கிறதுக்கு இங்கே இந்த நேரத்தில் முடியாதுன்றதால கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை போட்டுக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு நல்லா கிண்டிக்கலாம். பண்ணிட்டா இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தேவையான சில்லி பவுடர் போட்டுட்டு அது கூடயே கரம் மசாலாவையும் போட்டுக்கலாம்.